Easy, yeah, is. Hi, I'm Geeta Somshegaran, General Manager of E-Hotel. இங்கே வந்து நாங்கள் எல்லா மாதமே வந்து பிரிட்ஜ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். பிரிட்ஜ் இஸ் அ மைண்ட் ஸ்போர்ட். எங்கள் மேடம் கவிதா சிங்கானியா, மேனேஜிங் டைரக்டர், அவங்க வந்து இந்த பிரிட்ஜில் வந்து ரொம்ப பேஷனாக இருக்காங்க. அவங்களோட விஷன் தான். இப்போ நீங்கள் பார்த்தோன்னாக்கா எல்லா மாதமே வந்து நாங்கள் 2 ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒன்று வந்து தமிழ்நாடு பிரிட்ஜ் அசோசியேஷனோட கொலாபரேட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நாங்களே வந்து எங்களோட ஓன் ஈவெண்ட்டாக பிரிட்ஜு கண்டக்ட் பண்ணிட்டுருக்கு. அதில் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 2 lakhs rupees கொடுத்துட்டுருக்கோம். தென் அதர் ஈவெண்ட்ஸில் வந்து 1,30,000 rupees. எங்கள் மேடம் மிஸ் கவிதா சிங்கானியாவோட விஷன் தான் இது. அவங்கள வந்து நிறைய லேடிஸ் வந்து இதில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால் வந்து நாங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தோன்னாக்கா பாஸ்ட்டு 8 days-ஆக இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் போயின்ட்டுருக்கோம். லைக் விமென்ஸ் சாம்பியன்ஷிப், இது நிறைய ப்ரோக்ராம்ஸ் விமென்ஸ் சாம்பியன்ஷிப் பண்ணிட்டுருக்கோம். அதிலே வந்து பார்த்தா நாங்கள் வந்து நிறைய கிஃப்ட் அமௌண்ட் எல்லாமே கொடுக்குறேன். தென் இங்கே எல்லாருமே வரவங்களுக்கு எல்லாருமே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வி மேக் ஷுர் தட் தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ கம்மிங் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கோம். பாண்டிச்சேரி அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ கிட்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் ஜாயினிங் வித் அஸ். அண்ட் ஈவன் தோ அவங்க வந்து வின் ஆகலைன்னா கூட நாங்கள் அவங்களுக்காக நிறைய கிஃப்ட் அமௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க. அண்ட் இஃப் யூ குட் சி தட் பாஸ்ட் 2 days நாங்கள் வந்து சென்ட்ரல் ஏட்ரியம், எங்களோட பியூட்டிஃபுல் பிளேஸ், இட் இஸ் அ சென்ட்ரல் ஏட்ரியம், அங்கே வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து ப்ரோக்ராம் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து விளையாண்டுருக்கோம். ஆனால் திஸ் இஸ் அ மோஸ்ட் வண்டர்ஃபுல் பிளேஸ், இந்த சென்ட்ரல் ஏட்ரியம் தான் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ இனியும் வந்து மேற்கொண்டு வந்து நாங்கள் நிறைய எவ்ரி மந்த் 2 ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு இனியும் இந்த கிட்ஸு அண்ட் த ஜூனியர்ஸ் அண்ட் த கேர்ள்ஸ் அண்ட் த மிக்சட் ப்ரேயர் எல்லாருமே வந்து இங்கே விளையாடுறது தான் எங்களோட நோக்கம். அதனால் நாங்கள் அதுக்கு வேண்டுனா எல்லா ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. மேடம் வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்பவுமே மேடமும் பார்த்தோன்னாக்கா இப்போ ரீசெண்டாக தான் மேடம் ஆல்சோ ஸ்டார்டட் பிளேயிங் திஸ். ஆனால் இப்போ எவ்ரி மந்த் பார்த்தா நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து புது மக்கள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர்னு வராங்க, நிறைய பிளேசஸ்னு கொல்கட்டா நிறைய பிளேசஸில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் அப்கமிங் ப்ரோக்ராம் பார்த்தா நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆல்சோ இப்போ வந்து இந்த மாதம் இந்த வருஷத்துலேயே நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் இங்கே பண்ணுறது பார்த்தா 9 months-ஆக இப்போ வந்து இந்த ஆல்மோஸ்ட் 10 months we are having this every month. மந்த்லி ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆக்சுவலி 40 pairs, மினிமம் 40 pairs to 60 pairs விளையாடிட்டு இருக்காங்க. அது வந்து எங்கள் பேங்கட் ஹாலில் தான் இங்கே நடக்கிறது. 3rd floor we have a wonderful banquet hall, அங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து தேர் இஸ் நோ ஏஜ் பார். உங்களுக்கு வந்து ஏஜ் பாரே கிடையாது. 6 yearsலேருந்தே கிட்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஈவன் இஃப் யூ குட் சி தட் 80-85 ஏஜ் ஆல்சோ வந்து பண்ணுறாங்க. மந்த்லி ஈவெண்ட்ஸ் வந்து எல்லா மாதமே 2 ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம். பட் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் we are planning in the month of September. அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ்க்குலாம் இங்கே ஸ்டே பண்ணுறது எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இங்கே வந்து எங்கள் ரூம்லேயே அவங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. we are making them very comfortable. ஈவன் ஃபுட் ஆல்சோ, ஈவன் we are giving them refreshment. இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி பிளேயர்ஸ்க்கு சர்டிஃபிகேட்டா இல்லை மெடல்ஸ்? யூஸ்வலாக நாங்கள் வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம். பார்ட்டிசிபேஷனுக்கு திஸ் டைம் பீப்புள் தோஸ் ஹூ கேம் ஃப்ரம் ஃபார் தி நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் we have given certificates, participation certificate, and the prize winners also we are giving it. Thank you so much. So what's the role of the government in this, and why has it taken so long to make it? Government is supporting, always supporting, but இந்த மாதிரி பப்ளிக் போகிறதுக்கு வருது. அந்த ஸ்கோர் வந்து எனக்கு சொந்தமாகும். டவுன் ஆச்சுன்னா நெகட்டிவ். ஏன்னா அவருக்கு ஸ்கோர் போகும், எனக்கும் ஸ்கோர் லாஸ் ஆகும். எனக்கு மைனஸ் ஆகிடும், அவருக்கு ப்ளஸ் ஆகும். அவரு தோத்தாருன்னா எனக்கு ப்ளஸ் ஆகும், அவருக்கு மைனஸ் ஆகும். இப்படி இந்த ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் டேப்லெட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா
then we get the final result. இது வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ரேஸ் இருக்கு, இல்லை அத்லெட்டிக்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸில் வந்து 100 மீட்டர்ஸ் இருக்கு, 200 மீட்டர்ஸ் இருக்கு, 400 மீட்டர்ஸ் இருக்கு, ரிலே ரேஸ் இருக்கு. ரிலே ரேஸ் இஸ் அ டீம் ஸ்பிரிட், டீம் கேம். ஏன்னா 4 பேர் சேர்ந்து ஓடினா தான் வின் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்போ கிரிக்கெட்ல எப்படி நீங்க லீக் மேட்ச் பாக்குறீங்களோ அதே மாதிரி இதுலயும் நாங்க வந்து லீக் மேட்ச் பாக்குறோம். சாரி, game has started now, so good time to explain. see இப்போ இங்க வந்து கேம் வந்து வாட் இஸ் த கான்ட்ராக்ட் 3 ஹார்ட். நான் சொன்னேன் பாத்தீங்களா, 3 ஹார்ட் அப்படின்னா பை ஈஸ்ட்னு போட்டிருக்கு. ஸோ ஈஸ்ட் வந்து விளையாடுறாரு. இந்த ஹேண்டையும் அவர் தான் விளையாடுவார். கிங் ஆஃப் டைமண்ட் இவர் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட டைமண்ட் இல்ல, ஹார்ட்டை போட்டு ரஃப் பண்ணி எடுத்துட்டாரு. ட்ரிக் பிலாங்ஸ் டு ஹிம். திஸ் இஸ் கால்ட் அ ட்ரம்ப் கேம். இது 3 ஹார்ட் இல்ல, நோ ட்ரம்ப் கான்ட்ராக்டா இருந்ததுன்னா ட்ரம்ப் பண்ண முடியாது, அதாவது வெட்ட முடியாது. எங்கிட்ட அந்த ஜாதி இல்ல அப்படின்னா வெட்ட முடியும். அவர் வெட்டி அவர் எடுத்துட்டு அவர் ஆடுறாரு. 4 ஆஃப் ஸ்பேட் ஆடினார், குவீன் ஆஃப் ஸ்பேட் எடுத்துட்டார், வின் பண்ணிட்டார். ஸோ 2 ட்ரிக் எடுத்துட்டார். ஈஸ்ட், ஈஸ்ட்ங்கிறது அந்த கை, ஏஸ் கிங் ஆஃப் ஸ்பேட் இருக்கிற கை தான் ஈஸ்ட். ஸோ 2 ட்ரிக் எடுத்துட்டார். அடுத்த அப்படி பாருங்க, அவர் ஸ்பேட் ஆட போறாரு. மறுபடியும் ஸ்பேட் ஆடி ஏஸ் கிங் ஆஃப் ஸ்பேட்ல வின் பண்ணுவார். அப்ப அவர் யோசிக்கணும், மொத்தம் ஸ்பேடுல வந்து ஸ்பேடுங்கிற ஜாதியில 13 சீட் இருக்கு. அந்த 13 சீட்டு வந்து பிரிச்சு போடும்போது 4 பேருக்கு எப்படி பிரியும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு பண்ணி ஆடணும். இப்ப பேக் ஸ்பேட், ஏஸ் ஆஃப் ஸ்பேட். இப்ப மறுபடியும் கிங் ஆஃப் ஸ்பேட் ஆட போறாரு. கிங் ஆஃப் ஸ்பேட் ஆடினா இவர் வந்து வெட்டக்கூடிய நிலைமை இருக்கு. அதனால அவர் சாமர்த்தியமா கிங் ஆடாம லோ ஸ்பேட் ஆடி இவர் ரஃப் பண்றாரா இல்ல விளையாட போறாரா அப்படின்னு பார்க்க போறாரு. இவர் 9 போட்டு வெட்டிட்டாருன்னா அவரால் டம்மில வெட்ட முடியாது. இவர் வெட்டல அப்படின்னா அவரால் 4 போட்டு வெட்டி அந்த ட்ரிக்கு எனக்கு தான் சொந்தம்னு ஆக்கிக்க முடியும். இப்ப இவர் சவுத் என்ன பண்றாருன்னு பாருங்க. இந்த ஒரு கேம் விளையாடுறதுக்கு 7.5 நிமிஷம் தான் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேல எடுத்துட்டா பெனல்டி உண்டு. ஸோ டைம் லிமிட் இஸ் தேர். டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. ஒன் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிசினஸ். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர். இது திங்க் பண்ற கேம், அதனால அவர் திங்க் பண்றாரு. நான் 9 ஆஃப் ஹார்ட் போட்டு வெட்டிட்டு அடுத்தது என்ன ஆடணும். ஏன்னா இது வந்து டிஃபென்ஸ். 3 ஹார்ட் நீ பண்ண முடியாது. 9 ட்ரிக் ஒன்னால பண்ண முடியாது. நான் வந்து அதை கம்மி பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்கில் லெவல். யாருக்கு? சவுத்துக்கு. நார்த்தோட எண்ணமும் அதே தான் இருக்கும். பாருங்க, அவர் வெட்டல, 4 ஆஃப் ஹார்ட்டை போட்டு வெட்டி ட்ரிக் 4வது ட்ரிக்கையும் அவருக்கு ஆக்கிட்டார். அந்த ஸ்கோர் போர்ட்ல எத்தனை ட்ரிக் நம்ம எடுக்கிறோம், யார் எடுக்கிறாங்கிறது வந்துட்டே இருக்கு பாருங்க. 5. குவீன் ஆஃப் கிளப் வின்ஸ், 6 ட்ரிக் ஆயிடுது. அடுத்தது 8 ஆஃப் ஸ்பேட் ஆடுறாரு. வெட்ட போறியா இல்லையா? நீ வெட்டலன்னா நான் 8 ஆஃப் ஹார்ட்ல வெட்டிடுவேன். ஏன்னா ஹார்ட் தான் இங்க ட்ரம்ப் சூட். மிரட்டுறாரு, 8 ஆஃப் ஸ்பேட் போட்டு மிரட்டுறாரு. என்ன பண்ண போற? 9 ஆஃப் ஹார்ட்ல வெட்டிட்டாரு. இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? கிளப்பை தள்ளிடுவாரு, இல்ல டைமண்ட் தள்ளிடுவாரு. எனக்கு வேண்டாம். ஏன்னா இவரால் அது அதிகமான கார்டு போட்டு எடுக்கிறதுக்கு ஹார்ட் இல்ல. அங்க 8 ஆஃப் ஹார்ட் ஜெயிக்காது, 9 ஆஃப் ஹார்ட் தான் ஜெயிக்கும். 9க்கு மேல இங்க 10 ஆஃப் ஹார்ட் இருந்ததுன்னா அவர் ஓவர் ரஃப் பண்ணலாம். இப்ப இவர் வெட்டிட்டாரு. 9வது ஹார்ட் அதை வின் பண்ணதுனால அவருக்கு ஒரு ட்ரிக்குன்னு அங்க வந்துடுது. நார்த் சவுத்துக்கு ஒரு ட்ரிக்குன்னு வந்துடுது. அவர் டைமண்ட் ஆடுறாரு. 3 ஆஃப் டைமண்ட், 7 ஆஃப் டைமண்ட். டைமண்ட் இல்ல, மறுபடியும் அவர் ரஃப் பண்ணிட்டாரு. Good afternoon. Sorry for the delay. I was held up. And I have already introduced you to the game. How many of you have heard of this game, bridge? As a press, we are sad that this game doesn't get the coverage it deserves. எவ்வளவு பேருக்கு bridge பத்தி தெரியும்? Nobody? You know about neighbor bridges, other bridges. Okay.
Bridge as a sport, mind sport. Basically, it is involving your mind. Chess விட கொஞ்சம் ஜாஸ்தி இதுல என்னத்துனாலனாக்க இது has teamwork going on. Chessல individual, but இதுல it's always a teamwork. And anything teamwork இருந்ததுனாக்க you will find that there will be better development of the society itself. Society-க்கு benefit இருக்கும். Recent studies, அமெரிக்கால ஒரு யூனிவர்சிட்டியில they made studies. பிரிட்ஜ் கத்துக்கிறது ஸ்கூல்ல கத்துனாக்க அந்த ஸ்கூல்ல கத்துக்கிற பசங்களுக்கு their performance 7th standard 8th standard maths English அதுலலாம் இம்ப்ரூவ் ஆகுது. So brainoட function is so related to your studies also. So this is what bridge can do for everybody. And the best thing that press can do for us is give us due coverage. You've noticed, இப்போ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுங்க, பெரிய டோர்னமெண்ட், இட்ஸ் a national level tournament. ஒரு நாள் கூட பிரஸ்ல ஒரு மென்ஷன் வரல இது வரைக்கும். Yes, our president of the Bridge Federation of India has come in, Mr. Prasad Kenny, and he's joining us. இவரெல்லாம் விளையாண்டு இருந்தாங்க. They were playing there, so we just brought them over. Prasad, before you must be in a hurry to go back. Would you like to say something to the press? I'm happy to take any questions, but for us, it's very important. This is a very historic event because for wow. And he's the president of the Bridge Federation of India. Yeah, that's right. I took over in April earlier. Last year, and today we are very, very fortunate that we have an extremely wonderful patron of the game in the Express Avenue group. So, and today really we are very fortunate because since yesterday we have been creating history. First time the game of bridge is being played in full public viewership. I hope I requested yesterday that before we sit here, you gentlemen of the press would have taken a quick round at the Express Avenue. Did they do that? Yes. Thank you very much. That was my only request. And I'm very happy to take any questions. Please shoot. Please shoot. Or if you want me to say keep talking, I'll just say keep talking. I'll keep talking. We had one World Championship in Chennai. Yeah. Lovely to welcome the president of the Tamil Nadu Bridge Association, Mr. Sridhar. So as you know, no. As you know, the game, all recognized sports by the government of India are expected to have a national level federation, and every state is expected to have a state level association. So this is a very highly structured, matter of fact, really in almost all sports. So you will have the hockey federation, the football federation, also the wrestling federation, all these things. And each of these federations are like chess federation, for example. And these are the federations that would have a network of almost all the states having a state association. Of course, once in a while, if a sport is not at all popular or for any other political reasons, So we have at the moment about 25 affiliated members of WBF. And among the premier members, of course, is Tamil Nadu, followed closely by Maharashtra, West Bengal. These are the three main, the strongholds of bridge in India. And I would request my colleague, Mr. Sridhar, as he was introduced as the president of BNBA, to tell us a little more about BNBA. I am Sridhar, president of Tamil Nadu Bridge Association. As my colleague and the federation president, Mr. Kenny, has told, this game is gaining root in our state, number one, largely due to the support given by the Tamil Nadu government. We have got a place in our Jain Stadium now, and we will be developing on this.
our main தமிழ் பேசலாம் இல்லையா? இந்த கேம் வந்து சாதாரணமா ஒரு லெவல்ல வந்து உயர்த்தட்டு மனிதர்கள் விளையாடுற மாதிரி ஒரு கேமா இருந்தது. இப்ப வந்து இதை நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் ஸ்பெசிபிக்கா நிறைய டீச்சர்ஸ் மேடையில் உட்கார்ந்து இருக்கிற நாராயணையரா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், நம்ம சுனில் வர்கீஸா இருக்கட்டும், we have got very good teachers. இங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அவர் கான்சென்ட்ரேஷன் அது எதுல இருக்க போகுதுன்னா தொடர்ந்து இட் வில் பி ஆன் ஒன்லி ஆன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஜூனியர் லெவல்ல இதை பாப்புலர் பண்ணி அதை கொண்டு வரணுங்கிறது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட வேர்ல்டு பிரிட்ஜ் ஃபெடரேஷனோட வைஸ் பிரசிடென்ட், formerly president of Bridge Federation and also formerly president of Tamil Nadu Bridge Association, our premier member of our bridge fraternity, Mr. Prabhakara Murthy. I welcome him. From Chennai. From Chennai, yeah. நம்மள வந்து கிட்டத்தட்ட 64-65 இது விளையாடிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ரைட் நவ் நம்மளோட ஃபோக்கஸே வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து ஹாஸ்பிட்டல் காலேஜ் லெவல்லையும் இதை பாப்புலர் பண்ணி மேலே கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்மள்ட்ட அந்த இடம் கிடைச்சிருக்கு. we have got very good teachers who are teaching bridge. அதனால இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பிரிட்ஜ் அசோசியேஷன்ல 375 மெம்பர் இருக்காங்க. அதில் நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுங்க, 40% வந்து லேடிஸ். இது நார்மலா இது வந்து சாதாரணமா இது வந்து ஒரு பாப்புலரைஸ் பண்ண முயற்சி பண்றோம். இருந்தாலும் லேடிஸ் இப்ப சேர்ந்திருக்கிறதுங்கிறது வந்து நாரி சக்தி வாட் எவர் யூ கால் இட், அதுபடி இது கொஞ்சம் நல்ல பிக்கப் ஆயிட்டு இருக்குது. இதுக்கு மெயின் ரீசனே வந்து கிளப் லெவல்ஸ். இங்க நிறைய கிளப்ஸ் இருக்குது, கிளப்லயும் விளையாடிட்டு இருக்கோம். we have got a concentration at கோயம்புத்தூர், திருச்சி, even at திருநெல்வேலி, மதுரை, ஸ்ரீரங்கம், ஊட்டி, குன்னூர், கோயம்புத்தூர், சேலம், and of course in here and இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. நெய்வேலி வாஸ் ஒன் ஆஃப் த ஒரு காலத்துல வந்து ரொம்ப பிரபலமா இருந்த இடம். இப்ப அங்கே அது மாதிரி இங்க இப்ப வந்து பிஆர்சிலாம் இருக்குது. நிறைய இடத்துல இது பண்ணிட்டு இருக்கோம். இது எங்க ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இது இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நடக்குது இங்க, இதுல வந்து பேப்பர்ல வந்து ரொம்ப பெருசா வந்து உங்களோட ஒத்துழைப்பு இல்லாம வித்தவுட் யுவர் சப்போர்ட் we don't think that press support இல்லாம இதை மேல கொண்டு போறது கஷ்டம். இதுக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்குது, ஜெனரல் கன்செப்ஷன் இதை பத்தி என்னென்ன இது வந்து காடுல விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீக்மா இருக்கு. அந்த ஸ்டீக்மாவை உடைச்சு இது வந்து செஸ்ஸை விட கொஞ்சம் செஸ் எல்லாருக்கும் தெரியும், 64 ஸ்கொயர் கேம்னு தெரியும். இதுல இருக்கிற ப்ராபபிலிட்டி, சைக்காலஜி, அதோட ப்ரெஷர் அண்ட் அபவ் ஆல் இதோட எபிலிட்டி டு திங்க் பாசிட்டிவ்லி ஆன் எ லாங்கர் டேர்ம் பேசிஸ். இந்த கேம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. அதனால ஒன்ஸ் அகேன் அவர் ரிக்வெஸ்ட் இஸ் த பிரஸ். வித்வுட் பிரஸ் we cannot take it forward. நீங்க உங்களோட சப்போர்ட் இது வேணும். அது எந்த பத்திரிகையா இருந்தாலும் வாரம் இங்க நடத்திட்டு இருக்கோம், மாசம் நடத்திட்டு இருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் இந்த 20ஆம் தேதி வந்து இப்ப கொடைக்கானல் நடக்க போகுது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த மிஸ்ஸஸ் கவிதா சிங்கானியாவோட கான்ட்ரிபியூஷன் டு பிரிட்ஜ், டுடேஸ் பிரிட்ஜ் has been extraordinary. Her drive, initiative, enthusiasm and the concentration. Above all, he is an avid bridge player. The support being given by her in this part of the country is extraordinary, and we are very confident her support will be continued to be coming, so that the flourishing of this game of bridge will be in our hands and your hands. Thank you once again. I request Mr. Prabhakara Murthy to say a few words. கை தூக்கி நீங்க என்னன்னு கேட்க. இந்த மாதிரி ஒரு மால்ல இவ்வளோ பெரிய இடம் கொடுத்து அவ்வளோ வியூவர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வசதியா, டு மோட்டிவேட் இன்ட்ரெஸ்ட், இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பொதுவாகவே தமிழியன், சவுத் இந்தியன் கார்ட் கேம் தான் ஒரு செகண்டரியாக தான் பார்க்கணும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மால்ல நடக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட கேள்வியோட தொடர்பா ஒரு பதில் சொல்றேன்.
இதுல வந்து appointment in railways as well as in income tax department there. Now we are also pushing towards the universities. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி அதில் வந்து அவங்களுக்கு வந்து டைரக்ட் அந்த கோர்சஸில் என்ட்ரியும் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். Already income tax, railways, some of the private Petroleum Board, like all the ONGC, etc. HCL. They are all offering So, the lady's question was, why did it take so long? Yes. All said and done, this has been an elite sport, which was very popular among the military top brass, the civil servants, IS officers, etc. So it was always considered an elite sport, which was confined to private homes, private clubs. So it was a club culture. Now that it has been recognized as a priority sport by the government of Goa along with chess and government of India, along with chess. So these are the two mind games which have actually taken full, complete root in the international scenario. All the games that we play are just like chess. We gain master points. So even in bridge, we will just like chess. We become masters, grandmasters. So it's a master point based system. And finally, we have ultimately got full recognition and support from the government of India after hardly some 10-15 years back, thanks to the great efforts by our seniors like Mr. Murthy, Mr. Sridhar, and the rest of us. So today, the Tamil Nadu government is supporting in a big way. Most of the top business houses of India, we've got a wonderful surprise for you next year with the good officers of Express Avenue Group, Mr. Kavita ji. We were just discussing yesterday that we will be hopefully in the very venue hosting the World Junior Championship. So sir's idea. And this time it is going to be held in Italy, in Salso Maggiore is a beautiful small little town there. Honestly I've not been there, but we have just started discussing. So we've started discussing maybe in a year or two, we will have the World Junior Championship. So the entire focus of the bridge world is in bridge development to the juniors. And that is why I said that we are creating history. Because, see, your question is why lot of juniors are not seen. Yes. See, the entire world, juniors themselves start playing bridge. They announce themselves as professionals, which means every game they play, they are paid, they have a sponsor. Unfortunately, in India, just now sponsorship started. And our Indian children, they are very much pushed to study. So it takes more time, but sponsorship started now. It's going to take time. Already juniors started playing. But the entire India, if we have to make juniors to play, we need to invest a lot of money. The players, whoever is going to schools or college, if they have to declare themselves as pros, somebody has to pay, which is started coming up. Then only junior level. And Mr. Rangi, you can see that every month we have a juniors pay here, like 8 to 10 kids are paid. So every month we have an event here, thanks to Mrs. Kavita Singhania's sponsorship for beginners. And we have children coming with, you were asking for, they are 9 to 16. Yes. That age group, there are about 10 of them coming and playing regularly every month here. Hopefully, in the next 10 years, they will become national champions. And so can you just explain that once in Tamil? Can you just repeat that in Tamil? Tamil. Okay. Masa இங்க ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறது for beginners, organized sponsored by Express Avenue Mrs. Kavita Singhania's brainchild. நான் இங்க டோர்னமெண்ட் இந்த மாசம் வேண்டாம்னு சொன்னாங்க, she won't leave me.
எப்போ இருந்தாலும் எந்த டோர்னமெண்ட் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாதம் இங்கே ஒரு டோர்னமெண்ட் வேணும் இன்சிஸ்ட் பண்ணி இங்கே டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் பிகினர்ஸ் வராங்க, பிகினர்ஸ்க்கு தனி செக்ஷன், அவங்களுக்கும் தனியாக ப்ரைஸ் மணி கொடுத்து அண்ட் அந்த டோர்னமெண்ட்டில் மாதம் கண்டக்ட் பண்ணும்போது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 8 இயர்ஸ்லேருந்து ஒரு 16 இயர்ஸ் வரைக்கும் ஒரு 10 குழந்தைகள் வராங்க. அண்ட் அவங்க வந்து விளையாடிட்டும் அவங்க வின் பண்ணாட்டா கூட எக்ஸ்பிரஸ் அவென்யூவோட ஸ்பான்சர்ஷிப் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஆனரோரியம் மாதிரி வந்து விளையாடுறதுன்னு இது கேஷ் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. So we have Bridge now, because of like a lot of other games, has become an online game. So you can actually play Bridge with the computer. So it's very very interesting. So we have, again, with the support of the Express Avenue group, we have a quarterly, every 3 months. Every month, sorry. So we have every month a national level juniors, and today our national junior camps, which we have once in a year, and a junior championship, national championship, which we have once in a year, it is attracting nothing less than 100-150 kids. So a lot of interest in Pondicherry, lot of interest in Tamil Nadu, lot of interest in Maharashtra, lot of interest in lot of centers. And mind you, one of the most fabulous things, and they are right here, and they are very young. They're just like you, your age. You should meet them. So there are 2 girls here who hail from a little village in interior India, in near Indore, about 3-4 hours drive from Indore. And these girls, you see, they won the national championship 4 days ago in this very venue. World Championship. And they've also done very well at the World Championship. They've excelled. And today, if you see girls coming, girl child from India, coming from a very, very modest background as a farmer's daughter in a really, I would say, gaon, in the middle of heart of India. Raibidpura. And both these girls today have jobs with the income tax department. Now they have both shifted to Mumbai, and thanks to Bridge, and they've been playing Bridge now for more than 10 years. Right. இன்னொரு மெயினான கீ பாயிண்ட் ஃபுட்பால்லாம் ஆனால் கவர் பண்ணுறதுக்குன்னு தனியாக டீம் ஆஃப் பீப்புள், டென்னிஸ்னா அதை மாதிரி நாலேஜபிள். பிரிட்ஜில் அந்த நாலேஜபுல்லாக பிரிட்ஜ் நாலேஜ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் கம் பார்க்கலாம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எழுதலாம். அதில் வந்து எக்ஸ்பர்ட் இங்கே இல்லாதனால அது ஒரு ஹேண்டிகேப். ஸோ வி வுட் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு journalist who would also be interested in playing bridge. Held up the game actually. So Any more அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சதீஷ்குமார். நான் வந்து பிரிட்ஜ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு நேஷனல் ஃபெடரேஷன் ஸ்போர்ட்ஸ் பாடி ஃபார் பிரிட்ஜ், அந்த இதில் வந்து நான் ட்ரெஷரராக இருக்கேன். அது போக நான் வந்து தமிழ்நாடு பிரிட்ஜ் அசோசியேஷன்லேயும் ட்ரெஷரராக இருந்தேன். ஸோ இந்த கேமை வந்து பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரிட்ஜுங்கிற கேம் வந்து இட் இஸ் அ மைண்ட் ஸ்போர்ட். அதாவது நம்ம வந்து சான்ஸோ லக்கோ யூஸ் பண்ணி விளையாடுற ஒரு கேம் கிடையாது. அதனால தான் இந்த கேமை வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து இட் இஸ் அப்ரூவ்டு பை ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. அந்த அசோசியேஷன் பெயர் வந்து தமிழ்நாடு பிரிட்ஜ் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் கீழே அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை பிளேயர்ஸும் வந்து இதுல அஃபிலியேட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பிளேட் அவுட் ஆஃப் கார்ட்ஸ். ஆனா ஏன் வந்து கார்ட்ஸ்ன உடனே வந்து மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து என்ன வருது அப்படின்னா, இது வந்து ரம்மியோ கெட்டது அப்படிங்கிற எண்ணம் வருது. இது நல்லது இல்ல, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது, சீட்டுன்னா விளையாடக்கூடாது அப்படிங்கிற இனிபிஷனை போக்குறதுக்கு உண்டான ஆதாரமா வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப் வந்து நம்ம நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம்.
SMS இருக்கு, நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட் இருக்கு, இந்த இன்டர்நெட்ல நான் நல்லதை வந்து பார்த்து கத்துக்கலாம், கெட்டதையும் பார்த்து நான் செயல்படலாம். அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு கேமையும் எடுத்தா நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு கேம்ல வந்து இப்ப சில கேம்ஸ்ல வந்து பெட்டிங் நடக்கிறது. அப்ப இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேமை பத்தியும் நம்ம வந்து பேசிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம நல்லதை மட்டுமே இங்க பேசுறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கேம், முக்கியமான மேனேஜ்மெண்ட் கேம் இது. இந்த மேனேஜ்மெண்ட் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு MBAல வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அத்தனையும் வந்து இதுல செயல்படக்கூடியதான். அதனாலதான் இதை மேனேஜ்மெண்ட் கேம்னு சொல்றேன். ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் கேம்ல பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டைமென்ஷன் இஸ் இன்வால்வ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்வால்வ். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்வால்வ். நாலாவது பாத்தீங்கன்னா ஸ்கில் மேனேஜ்மெண்ட், அதாவது என்னோட மெமரி வந்து ஷார்ப்பா இருக்கணும். அந்த மாதிரி வந்து பல வகையான டைமென்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு தியரி கொண்டதுதான் இந்த கேம். சோ இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கேமே தவிர அழிவு பாதைக்கு யாரையுமே எடுத்துன்னு போகாது. அதே மாதிரி இந்த கேம்ல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமா இதை விளையாடுறவங்களுக்கு வந்து சயின்டிபிக்கா இதை வந்து ஸ்டடி பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னும் இதை பத்தி நிறைய ஸ்டடிஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து இந்த டார்சிலேட்ரல் கார்டெக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கு பிரெயின்ல. அந்த பார்ட்டை வந்து இந்த கேம் விளையாடுறதுனால அந்த பார்ட் கெட்ஸ் ப்ரூவோக்ட் ஆர் கெட்ஸ் இன்வோக்ட். அந்த பார்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை அல்சைமர் டு பி டெஃபர்ட் ஆர் டிமென்ஷியா டு பி டெஃபர்ட். எனக்கு இந்த டிமென்ஷியா அல்சைமர்ங்கிற நோய்கள் வந்து தவிர்க்கப்படுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு இந்த சயின்ஸ் சொல்லுது. இதுக்கு நிறைய தியரிஸ் ஓடின்னு இருக்கு, ஸ்டடிஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து இதை வந்து வேலிடேட் பண்றதுக்கு நிறைய தியரிஸும் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா SDAT has approved this game. இந்த SDAT வந்து எங்களுக்கு வந்து இங்க நான் ஒரு நேஷனல் ஈவெண்ட், வின்டர் நேஷனல், சம்மர் நேஷனல்ஸ்னு 2 நடக்கும். இந்த பிரிட்ஜ் ஃபெடரேஷன் மூலமா நடத்தப்படக்கூடிய ஒரு கேம்ஸ். ஆல் இந்தியா லெவல்ல எல்லா பிளேயர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஒரு நேஷனல் கேம் நடத்துறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துல எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் எனக்கு அலோகேஷனும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அ ஷார்ட் ஃபால். ஏன்னா இன்னைக்கு எந்த கேமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் தேவைப்படும் நடத்துறதுக்கு. இட் இஸ் நாட் ஈஸி. எல்லாருக்கும் நான் வந்து யாராவது ஜூனியர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்க வைக்கிறது. நிறைய டெக்னிக்கல் பீப்புள் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் ரன்னிங் திஸ் கேம். இட் இஸ் நாட் சோ ஈஸி. வி ரிக்வயர் அட்லீஸ்ட் 20 பேராவது வேணும் ஒரு நேஷனல் லெவல்ல. நான் வந்து டெக்னிக்கல் பீப்புள் இல்லாம ரன் பண்ண முடியாது டோர்னமெண்ட். அதுக்கு உண்டான செலவினங்கள், அப்புறம் கண்டக்ட் பண்ணும்போது நான் என்னதான் எனக்கு SDATல இடம் கொடுத்தாலும் எலக்ட்ரிசிட்டி பில்லு நான் தான் கட்டியாகணும். அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்போ பட்ஜெட்ல ஏதாவது எனக்கு வந்து பண குறைபாடு இருந்தா கூட வந்து SDATல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் வந்து SDATக்கும் இந்த அந்தந்த அரசாங்கத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து அடுத்தபடி பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் பிரிட்ஜ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கிற ஃபெடரேஷன் வந்து அத்தனை ஸ்டேட் பாடிஸையும் இணைச்சதுதான் பிரிட்ஜ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த பிரிட்ஜ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 1975ல தொடங்கப்பட்டது. சென்னையில பிரிட்ஜ் எப்பத்துல இருந்து ஆடுறோம்னு பாத்தீங்கன்னா 1958ல இருந்து ஆடிட்டு இருக்கோம் நிறைய பேர். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் PC ரெட்டி ஓனர், அவரும் வந்து இதுல பிரிட்ஜ் பிளேயர். இந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லலாம். நம்ம அரசாங்கத்து சைட்ல இருந்து பழைய நம்ம இப்ப கரண்ட் மினிஸ்டர் தியாகராஜன் இருக்காரு இல்லையா, அவரோட ஃபாதர் பள்ளிவேல் தியாகராஜன், he is a bridge player. அவர் அது மட்டும் இல்ல, அவர் மதுரைக்காரரு. அவர் மதுரையில பிரிட்ஜ் நடக்கிறதுக்கு அவரோட கல்யாண மண்டபத்து ஹால கூட எங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கேம் நடத்துறதுக்கு நாங்க ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்துவோம். அந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்துறதுக்கு அவர் ஃப்ரீயா இடம் கொடுத்துருக்காரு. பழைய சபாநாயகர் PH பாண்டியன், அவரும் வந்து he is a bridge player. நம்ம PC சிதம்பரம், அவரும் வந்து he is a bridge player. இந்த மாதிரி என்னால நிறைய பேரை வந்து கோட் பண்ணிட்டே போக முடியும். உங்களுக்கு உண்டான பிரஸ் ரிலீஸ்ல யாரெல்லாம், முரளி மனோகர் தியோரா, அவரும் ஒரு பிரிட்ஜ் பிளேயர்.
அதுக்கப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர்ல பிசி சிதம்பரம், இவங்கெல்லாம் பிரிட்ஜ் பிளேயர்ஸ். ஏன் இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து நிதி நிறுவனங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த ஏஎம்சியோட சிஇஓ சிஎஃப்ஓ சங்கரன் நரேன் ஒருத்தர் இருக்கார், அவரும் பிரிட்ஜ் பிளேயர் தான். பெரிய பெரிய நிறுவனங்கள்லயும் வந்து நிறைய பேர் பிரிட்ஜ் பிளேயர்ஸ் இருக்காங்க. சார் அப்பவே சொன்னாரு, தம்போ சுகர் மில்ஸ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஹெச்சிஎல் சிஇஓ மிஸ்டர் சிவநாடார், அவரோட மனைவி கிரண் நாடார்னு இருக்காங்க. அவங்க வந்து ஷீ இஸ் அ பத்மஸ்ரீ வின்னர், ரைட் சார்? பத்மஸ்ரீ வின்னர். அவங்க வந்து she has gone abroad and played the sport in many places and she has won lot of accolades and laurels in India plus in international level wherever possible she has done, and she leads a team. அந்த டீம் பேர் வந்து ஃபார்மிடபிள்ஸ் அவங்க லீட் பண்றாங்க. இங்க வந்து 2015 வந்து இந்த கேமுக்காக முத உலக அளவுல இது வந்து எங்களுக்கு பிரிட்ஜ் ஃபெடரேஷன், இப்ப நான் எப்படி டிஎன்பிஏ பிரிட்ஜ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சொன்னேனோ, உலக அளவுல எங்களுக்கு அடுத்த நிறுவனம் வந்து வேர்ல்டு பிரிட்ஜ் ஃபெடரேஷன் இருக்கு, WBF. அவங்க தான் இந்த கேமை வந்து உலகம் முழுக்க அத்தனை கான்டினென்ட்லயும் அத்தனை கண்ட்ரீஸ்லயும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு உண்டான சட்ட திட்டங்கள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் வரையறுக்கப்பட்டது அவங்களால தான். இந்த WBF ஈவெண்ட் வந்து 2015 ஐடிசி கிராண்ட் சோலால 7 பேங்க்வெட் ஹால் இருக்கு. அத்தனை ஹாலையும் நாங்க வந்து வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நாங்க நடத்தினோம். அந்த 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல HCL நிறுவனம் மட்டுமே வந்து 4 கோடி ரூபாய் ஸ்பான்சர் கொடுத்தாங்க. They have the mind, they have the willingness to sponsor, they give money. இப்ப அந்த வகையில தான், அந்த லைன்ல தான் இப்ப எங்க இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ கவிதா சிங்கானியா மேடமும் வந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து இத கத்துக்கணும்னு தான் வந்தாங்க. அவங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பெரிய பரந்த மனசு, அந்த மனசை கொண்டு அவங்க வந்து நிறைய ஸ்பான்சர் பண்றாங்க. ஒவ்வொரு மாசமும் இதே எக்ஸ்பிரஸ் அவென்யூல ஈவெண்ட் நடத்துறாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் பிரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே வந்து இன்னொரு ஈவெண்ட் நடத்துறாங்க, டிஎன்பிஏவோட இணைந்து அதை நடத்துறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு 1,30,000 ரூபாய் பிரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிரைஸ் பண்ணி கொடுக்குற ஈவெண்ட்ஸும் இருக்கு, பிரைஸ் பண்ணி கொடுக்காம வெறும் மெடல் மட்டும் கொடுக்குற ஈவெண்ட்ஸும் உண்டு. நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா இப்ப நான் WBF ஈவெண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த WBF ஈவெண்ட் 2015 நடக்கும்போது இங்க வந்திருந்த அத்தனை கண்ட்ரி பிளேயர்ஸ்க்கும் ஏறத்தாழ 36 கண்ட்ரிகள்ல இருந்து இது பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து டைரக்டா வர முடியாது, அவங்கவுங்க ஊர்ல வந்து செலக்ஷன் ட்ரையல் வச்சு அந்த டீமை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க, அந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ரஷ்யான்னா ரஷ்யால இருந்து 2 டீம் வரும், யுஎஸ்ஏன்னா யுஎஸ்ஏல இருந்து 2 டீம் வரும். இந்த மாதிரி வந்து ஜியோகிராபிக்கு ஏத்த மாதிரி வந்து எத்தனை டீம் ஒரு நாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து WBF வரையறுக்குது. சோ இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப அந்த WBF ஈவெண்ட்ல வந்து வின்னர்ஸ்க்கு வந்து மெடல்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க, நோ கேஷ் பிரைசஸ். ஆனா எனக்கு வந்து as a பிளேயர் வந்து அந்த மெடலை வின் பண்றது தான் முக்கியமே ஒழிய பணம் வந்து நோக்கமே கிடையாது. ஏன்னா அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய தகுதி. WBF ஈவெண்ட் நான் வின் பண்ணி வின்னர் கோல்டு மெடல் வாங்கினாக்கா எனக்கு பெரிய தகுதி. அது வந்து ஒரு பணம் காசு அடுத்தது வரும் நமக்கு வந்து. இப்ப இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நான் வின் பண்ணிட்டு வந்தாலோ, எங்க டீம் வின் பண்ணிட்டு வந்தாலோ, அரசாங்கம் இன்னைக்கு தயாரா இருக்கு. எப்படி வந்து இப்போ நம்ம ஏசியன் கேம்ஸ்லயும் சரி, வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் இதுலயும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் வந்து 20 லட்சம் ரூபாய் செக், சில்வர் வின் பண்ணவங்களுக்கு 20 lakhs, கோல்டு வின் பண்ணவங்களுக்கு 30 lakhs, மேக்ஸிமம் 50 lakhs எல்லாம் பிரைஸ் பண்ணி கொடுத்தாங்க போன வருஷம் செப்டம்பர் மாசத்துல. அதே மாதிரி இந்த கேமுக்கும் அரசாங்கம் பணம் தரும் நாங்க வின் பண்ண. ஏன்னா இது வந்து ஒலிம்பிக்ஸ்ல இது ஒரு பார்ட். இட் இஸ் அப்ரூவ்டு பை தி ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஒலிம்பிக்ஸ்ல வர்றதுக்கு அத்தனை தகுதியும் இருந்தது, பட் ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் நின்று இருக்கு. இல்லைன்னா ஒலிம்பிக்ஸ் மைண்ட் கேம்ஸ்ல, இன்டோர் கேம்ஸ்ல இது வந்து இட் வில் பிகம் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட். ஷார்ட்லி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் டு ஹேப்பன். எனிவே, சோ இப்படி வந்து இந்த கேம் வந்து நிறைய இது பண்ணிருக்கலாம். ஒரு தடவை 2016 I led a student contingent to Norway for a bridge camp for juniors.
அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது இங்க நிறைய பண்ண வேண்டியது நமக்கு கடமைகள் நிறைய இருக்கு. அதை வந்து செயல்படுத்துறதுக்கு தான் இப்பதான் வந்து எங்களுக்கு எஸ்டாட்ல வந்து தமிழ்நாடு பிரிட்ஜ் அசோசியேஷனுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் நாங்க வந்து ஒரு இப்போ யூ ஆஸ்ட் மேடம், ஐ எம் கமிங் டு யுவர் பாயிண்ட். ஸோ நீங்க வந்து கேட்டீங்க ஏன் வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பிரபலம் ஆகல, why the parents have that inhibition அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது இந்த கார்டுங்கிற ஒரு இன்ஹிபிஷன். ரெண்டாவது வந்து நாங்க கோச்சிங் கொடுக்குறோம்னு நான் சொன்னா கூட எங்களுக்கு வந்து வேற இடம் கிடையாது. அந்த இடம் இல்லாதனால நாங்க ஒரு கிளப்ல நடத்த வேண்டியது இருந்தது. மயிலாப்பூர் கிளப் இல்ல டி நகர் சோசியல் கிளப், இந்த மாதிரி கிளப்ல நடத்தும் போது நமக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து கிளப்னா வந்து ஒரு எண்ணங்கள் வேற மாதிரி மாறுபடுது. அதனால வந்து அவங்க அனுப்புறதுக்கு யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இனிபிஷன் வந்து விளக்கப்பட்டதுக்கு என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் அலாட்டட் அ பிளேஸ் ஃபார் அஸ் இன் எஸ்டாட். இந்த இடத்துக்கு இப்ப நாங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா காலேஜஸ்க்கும் நான் என் பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தமிழ்நாடு பிரிட்ஜ் அசோசியேஷன் பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த லெட்டரை வந்து நம்ம அனுப்பணும், எல்லா பிரின்சிபல் தலைமை ஆசிரியர்களுக்கும் அனுப்பணும். அனுப்பி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ பிரிட்ஜ் கேம்புக்கு அனுப்புங்க. எங்க அனுப்புங்க? ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துக்கு அனுப்புங்க. இந்த ஸ்டேடியத்துல இந்த குறிப்பிட்ட டயத்துல சனி ஞாயிறு 2 கிளாஸ் நடக்கும், இல்ல வாரம் பூராவும் டெய்லி 5 நாளைக்கு வேற கிளாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தாய்மார்களும் சரி இல்ல அவங்கள பெற்ற தந்தைமார்களும் சரி ஒரு குழந்தைய வந்து அனுப்புறதுக்கு என்ன ஒரு ஸ்டேடியத்துக்கு தான் அனுப்புறாங்க, கிளப்புக்கு அனுப்பல அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்ல ஒரு சமூக பயமோ இது விளக்கப்படும். இதனால இந்த கவர்மெண்ட்னால எங்களுக்கு இது வந்து எங்களால இந்த கேமை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும்னு நாங்க பரிபூர்ணமா நம்புறோம். Bridge has sponsored this festival. This has been going on for 10 days. First the National Women's Championship for 2 days. Adu win panniyadu the 2 girls from that rural area. Then we have the National Mixed Championship. Adu kuru 70 pairs. 70 pairs from all over the country. Mixed means one lady, one gent. Oru pair aadiyadu. Adukaprom team championship has been going on. ஒரு டீமில் 6 members இருக்கும். I think we had about 50 teams participating in this. All thanks to the generosity of PA Bridge. Today the final of the team championship is happening. Also the final of a open pair. A 4 event over the past 10 days has been happening here. One last bite. This is the only game where the computer has not beaten human beings. Every other game the computer is superior. This is the only game, Bridge is the only game where human beings can still beat the computer. So think about that.